வணக்கம். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வழக்கறிஞர் சார்பாக வணக்கம். நான் வழக்கறிஞராக கோயம்புத்தூரில் பணியாற்றுகிறேன். என் பெயர் சூரியபிரபா. இன்னைக்கு தலைப்பு போஸ்கோ சட்டம். அந்த போஸ்கோ சட்டங்கிறது 18 வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி ஒரு 15 பாயிண்ட் பேசலான்னு வந்திருக்கேன். அதில் முதல் என்னென்னா, இந்த 18 வயசு கீழ் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் அசால்ட், போனோகிராஃபி இந்த மாதிரி ஒரு தவறுகளை செய்கிறவங்க அனைவருக்குமே சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதாவது அந்த குழந்தைகள் விவரம் தெரியாத குழந்தைகள், பெண் குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த சட்டம் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் ஏதாவது உதவி கேட்டு யாரையாவது டிபெண்ட் பண்ணி போகும்போது அந்த அத்தாரிட்டிஸ், அக்ரிவேட் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்டு இருக்குது. பனிஷ்மெண்ட்டுன்னா சும்மா இல்லை, ஒரு 10 இயர்ஸ் வித் ஃபைனோட கிடைக்கும். ஏன்னா யாருன்னா இந்த ட்ரஸ்டட் பீப்புள் யாருன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் சர்வன்ட்ஸ், அப்புறம் அவங்கள நம்பி யாரை நம்பி அவங்க போகிறாங்களோ அந்த குழந்தைங்க யாரையாவது நம்பி போய் ஹெல்ப் கேட்க போகிறாங்களா அவங்கெல்லாம் தே ஆர் ட்ரஸ்டட் பீப்புள். அவங்கள நம்பி போகிறதுனால அவங்களுக்கு இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா, அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அசால்ட், ஃபோனோகிராஃபி, அந்த குழந்தைங்கள ஆபாசமாக படம் எடுத்து இல்லை ஆபாச படங்களை காமித்து அவங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது தான் ஃபோனோகிராஃபி. அதுக்கும் ஒரு 7 வருஷ தண்டனையோட வித் ஃபைனோட அவங்களுக்கு சிவியராக தண்டனை இருக்குது. இதில் என்னென்னா, அதாவது குழந்தைகள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கணும். ஸ்கூல் கிண்டர் கார்டனில் இருக்க குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி நடக்கிறது. அதனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தையெல்லாம். அந்த குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி இது நடக்குதுன்னா, அந்த குழந்தை பருவத்திலேருந்தே நாம் பேரண்ட்ஸோ கார்டியனோ அவங்களுடைய கேர்டேக்கரோ அவங்களுக்கு பேட் டச், குட் டச் அப்படிங்கிறதெல்லாம் பாடமாக எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். யார் தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு, அவங்கள பள்ளிகளுக்கு அனுப்பணும். எந்த பொது இடங்கள்னாலும் எந்த இடத்துக்கு அனுப்புனாலும் நீங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பணும். இதில் என்னென்னா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிற இடத்துல வேறு யாராவது நபர் இருந்து அவங்களுக்கு இந்த இது தெரிஞ்சதுன்னா அவங்க அதாவது ரிப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் வித் ஃபைனோட இருக்குது. அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற இது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அந்த தவறுகளுக்கு உடந்தையாகிற மாதிரி சட்டம் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த போஸ்கோ சட்டத்தின் வாயிலாக பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு தரணுமோ அந்த விழிப்புணர்வு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த பப்ளிக் சர்வெண்ட்டில் டீச்சர்ஸும் வருவாங்க. அவங்களும் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேயுமே இந்த குழந்தை எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து தான் வெளியே அனுப்பணும். இந்த போஸ்கோ சட்டத்தில் அந்த ஒரு குழந்தைய விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டில் வச்சு தான் அந்த குழந்தைய விசாரிப்பாங்க. அந்த விசாரிக்கும்போது ஒரு பெண் காவலர் கூட துணை இருப்பாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்க. வித் ஃபுல் ப்ரொடெக்ஷன், கேமரா ப்ரொடெக்ஷனோட அந்த குழந்தைய ஒரு பொலைட்டாக அது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தந்து அந்த மாதிரி அவங்களுடைய புரிகிற மாதிரி லாங்குவேஜில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜில் தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க அவங்க கம்ப்ளைண்ட்டை. அதர்வைஸ் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது அவங்க மூலியமாக வாக்குமூலம் கொடுக்குறதோ இந்த போஸ்கோ சட்டத்தில் இடம்பெறாது. அந்த குழந்தை மூலியமாக வாய் மூலியமாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் ரெக்கார்டு பண்ணி அதைத்தான் ஸ்பெஷல் கோர்ட்டில் விசாரிப்பாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மைன்னு
ஜட்ஜஸ் வந்து அதுக்கு உண்டான தண்டனையும் ஃபைனையும் கொடுப்பாங்க. இப்போ இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அதாவது கூச்ச சுபாவமோ அல்லது அது தெரியாத இதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் கூட இருக்கலாம். இருந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில் அவங்க அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணலாம். இதுதான் போஸ்கோ சட்டத்தில் இருக்கிற இதில் வந்து என்னென்னா இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போனால் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கணும். அதாவது இது வந்து ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னெல்லாம் இல்லை. பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அவங்களுக்குள்ள ப்ரொடெக்ஷனை கொடுத்து அருகாமையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். உடனே சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து போஸ்கோ சட்டத்தினோட அடிப்படை கொள்கை. அப்போ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு என்னன்னு கேட்குறது. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனு வித் ஹாஸ்பிட்டல் கேர். அதில் வந்து சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு இதுன்னா அவங்க லேடி டாக்டர்ஸ் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. அவங்கள வந்து சோதனை நடத்தி அந்த குழந்தைய சோதனை பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். அது நடத்தும்போது அவங்களோட அட்டெண்டர்ஸ், அதாவது அம்மாவோ அல்லது கார்டியனோ கூட இருக்கலாம். இருந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட்டு. அது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போகும். அந்த குழந்தையோட வாக்குமூலத்தையும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் வச்சு தான் அந்த அந்த என்ன மாதிரி சிவியரான ஹராஸ்மெண்ட்டா, என்ன செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டா, என்ன அஃபென்ஸா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் அதை வந்து நம்ம குழந்த லைஃபு போயிடுமோ அப்படிங்கிறக்காக மறைக்கிறாங்க. மறைக்கக்கூடாது. உடனே போய் தெரிவித்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் அதில் வந்து முழு மூச்சாக இருந்து அவங்க பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி க்ரைம்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். அதுலேயும் இப்போ அதிகமாக இந்த போஸ்கோ சட்டத்தில் கைது ஆகுறாங்க. அந்த அந்த சட்டத்தில் கைதானாலும் அவங்களுக்கு வந்து மீடியா வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து ஸ்பெஷல் கோர்ட் உத்தரவு கொடுத்தால் ஒழிய அந்த குழந்தையை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. இந்த குழந்தை தான் அப்படிங்கிறது. அதனால் குழந்தைகளோட பேரண்ட்ஸோ அல்லது கார்டியன்ஸோ தைரியமாக போய் உங்கள் குழந்தையோடதை வந்து அதாவது ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்க. அதுக்காக பயந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்துடக்கூடாது. அது பண்ணணும். அது பண்ணால் தான், ஏன்னா அக்யூஸ்டுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த தடவை அவங்க அந்த க்ரைமை பண்ண மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இப்போது நம்ம பேரண்ட்ஸ் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் குழந்தைகளும் நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்கங்கிறது எங்கள் கருத்து. அதே போல் அணுகுமுறையும் அப்படி தான். குழந்தைகிட்ட அணுகுமுறையும் வந்து ஒன்று இருக்குது. எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் சட்டங்கள் எத்தனை தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வந்து பேரண்ட்ஸோடது தான் ஆரம்பிக்குது. ஆனால் போஸ்கோ சட்டம் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு சட்டம் தான். அது வந்து மாற்று கருத்து இல்லை. அதுக்கு உண்டான தண்டனைகளும் சிவியராக தான் கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே எந்த இடத்துல அந்த க்ரைம் குழந்தைகளுக்கு நடந்தால் உடனே நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அது வந்து இது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் அவங்களும் வந்து இந்த மீடியாக்களையும் ரேடியோ மற்ற பப்ளிக் இதுலாம் வந்து அவங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதனால் அந்த குழந்தைய வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக பேரண்ட்ஸ் பயந்துக்கிறதே அதுதான்.
நம்மளோட குழந்தைய பற்றி வெளியே வந்தால் நாளைக்கு அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அந்த மாதிரி இல்லை. நீங்கள் போய் தாராளமாக இருந்து கண்டிப்பாக செக்யூரிட்டி இருக்குது வித் ப்ரொடெக்ஷன். அந்த குழந்தை பயந்துக்காத விதத்தில் தான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதே போல் அதே அந்த அக்யூஸ்டுகளுக்கு சிவியராக ஸ்ட்ரிக்டாக இம்ப்ரிசன்மெண்ட்டு வித் ஃபைனோட கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். போஸ்கோ சட்டம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சிலருக்கெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். போஸ்கோ சட்டமா? அது என்ன செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு அதுதானே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் தடுக்க முடியுங்கிறது தான் என்னோடய கருத்து. வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாருமே இந்த சட்டங்களுக்கு எப்படி உட்பட்டு எப்படி நடத்தணுமோ அது மாதிரி தான் நடத்துவோம். உங்களுக்கு வேண்டிய அணுகுமுறையெல்லாம் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் உங்களுக்கு தந்து உதவி பண்ணும். அதனால் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த கிங் டிவி சேனலுக்கு என்னோடது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.